Good evening, all. And today we are going to discuss with the topic income elasticity of demand. Okay, so already you everyone know what is elasticity of demand. Okay, so elasticity of demand அப்படினா என்ன அப்படினு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். Okay, so you know well about what is elasticity of demand. Then the types of elasticity of demand வந்து four types: price elasticity, income elasticity, and cross elasticity, advertisement elasticity, and elasticity of substitution. So five types. Okay, so with this yesterday we already see price elasticity of demand concept வந்து பார்த்துட்டோம். And today வந்து income elasticity concept பார்க்கலாம். Okay, so income elasticity of demand அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, see நம்மளோட இன்கம் சேஞ்ச் ஆகுது, அதனால என்னோட குவான்டிட்டி டிமாண்ட், நான் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய என்னோட குவான்டிட்டி டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இட் இஸ் டெர்ம்டு ஆஸ் இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஓகே, ஸோ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து பாரு, இன்கம், என்னோட இன்கம் வந்து 1000 rupees இருந்தது. ஓகே, என்னோட இன்கம் வந்து 1000 rupees இருந்ததுன்னு வச்சுக்கோ. ஓகே, சோ 1000 rupees அப்படின்னா அப்ப நான் என்ன பண்றேன், 3 ஷர்ட் பர்ச்சேஸ் பண்றேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, என்னோட இன்கம் வந்து 2000 rupees இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 1000 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப நான் 6 ஷர்ட் பர்ச்சேஸ் பண்றேன். சோ அப்ப என்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆனதுனால என்னோட குவான்டிட்டி டிமாண்ட்லயும் சேஞ்சஸ் நடந்திருக்கு. சோ நான் பர்ச்சேஸ் பண்ண அந்த டிமாண்ட்லயும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா சேஞ்சஸ் நடந்திருக்கு. So this is called income elasticity. So அப்ப income elasticity of demand அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, it is the degree of responsiveness of quantity demanded of a good to the change in income of the consumer. அப்போ கன்சியூமருடைய இன்கம்ல ஏதோ சம்திங் சேஞ்ச் ஆயிருக்கு, மேபி இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங். So due to this increase or decrease, consumers quantity demand will be affected. So how much will be affected அப்படின்றத மெஷர் பண்றதுக்கு பேரு தான் இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். அப்போ என்னோட இன்கம்ல சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஃபார் தட் என்னோடைய குவான்டிட்டி டிமாண்ட் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. நான் பர்ச்சேஸ் பண்ண வீதம் வந்து ஒன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஓகே, அண்ட் இன்கம் எலாஸ்டிசிட்டியோட ஃபார்முலா EI, I stands for income elasticity. So இதனோட ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா percentage changes in quantity demand divided by percentage change in income. Okay, Y stands for here income. Okay, so Y stands for income and delta அப்படின்றது வந்து change. நான் ஒன்னொன்னுக்கும் சொல்ல மாட்டேன், நீ எழுதிக்கோ. Okay, so change. சோ அப்போ இதை இன்னும் நம்ம வந்து சிம்பாலிக்கலா ஆர் மேத்தமெட்டிக்கலி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, சோ EI எல்லா ஃபார்முலாஸும் சேம் தான், டெல்டா Q divided by Q into Y divided by delta Y. இங்க ஏன் மேம் Y அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, so because income elasticity here வந்து நம்ம எதோட டீல் பண்றோம் அப்படின்னா income elasticity-யோட டீல் பண்றோம். Okay, so and listen here. So percentage change in demand divided by percentage change in income. So mathematically this is your formula for measuring income elasticity of demand. Okay, so next thing வந்து என்ன அப்படின்னா, the relationship between income elasticity for a good and the proportion of income spent on it. அதாவது என்ன சொல்றான் அப்படின்னா, இன்கம் எலாஸ்டிசிட்டி ஒரு பர்டிகுலர் கூட் எடுத்துக்கோ, அந்த கூடினுடைய டைப் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இன்கம் எலாஸ்டிசிட்டி அண்ட் அந்த கூடுக்கு நம்ம எவ்வளவு இன்கம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்சியேஷன் சொல்றான். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப்டா. இது வந்து என்ன சொல்றது, ஒரு ஃபார்முலா மாதிரி தான். ஜஸ்ட் கீப் இட் இன் மைண்ட். ஓகே, நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மைண்ட்ல மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சி, நீ புக்கை பார்க்காத, நான் கொடுக்குற டேபிள் காலமா அப்படியே நீ நோட் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் write down
தயவு செய்து நோட் பண்ணிக்கோ. இதெல்லாம் இந்த நான் கொடுக்குற ஷெட்யூல் டேபிளர் காலம் எதுக்காக எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறேன்னா, சோ இதுல இருந்து எல்லாம் they will ask any question, so they can என்ன சொல்றது, they can test you from any nook and corner. So, okay, so be ready for everything. So relationship between income elasticity relationship between income elasticity for a good, income elasticity for a good and the proportion of income spent on such good. Okay, so this is our heading. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கூடனுடைய இன்கம் எலாஸ்டிசிட்டி, அந்த கூட்ஸ்னுடைய டைப் ஆஃப் இன்கம் எலாஸ்டிசிட்டிக்கும் அந்த கூட்ஸ்க்கு நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்ற ரெண்டு விஷயங்களுக்கு மேல இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்றேன். ஓகேயா? சோ அப்போ ஜஸ்ட் ரைட் கண்ணா. சோ இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ while இந்த ஹெட்டிங் கீழே எழுதிக்கோ, while income increases, அதாவது இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது, while income increases, if the proportion of income spent on the good is, இது ஜஸ்ட் ஒரு காலம் ஹெட்டிங் மாதிரி வச்சுக்கோ. ஓகே, டேபிள் ஹெட்டிங் மாதிரி வச்சுக்கோ. சோ இதுக்கு கீழே நீ என்ன எழுதுறனா, சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பர்டிகுலர் கூடனுடைய இன்கம் எலாஸ்டிசிட்டி, அதுக்கு நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம், அதுக்கு நம்ம செலவு அடிக்கக்கூடிய இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப். அப்போ நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா அந்த கூட்ஸ்க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ற விகிதம் வந்து எனி டைப். எக்ஸாம்பிள் ஆப்பிள் எடுத்துக்கோ. ஓகே, நான் சும்மா எழுதுறேன். சோ எக்ஸாம்பிள் ஆப்பிள். இப்போ என்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் போது நான் வந்து ஒரு பர்டிகுலர் கூடுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த விகிதம் வந்து நான் செலவழிக்கக்கூடியது வந்து சேமா இருக்கு, மாறவே இல்லை. என்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா முன்ன நான் அந்த கூட்ஸ் எவ்வளவு வாங்கணும், அந்த கூட்ஸ்க்கு நான் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும், அது அப்படியே தான் இருக்கு. இஃப் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் இன்கம் ஸ்பெண்ட் ஆன் த கூட் இஸ் சேம் அப்படின்னா, தென் த டைப் ஆஃப் இன்கம் எலாஸ்டிசிட்டி EI equal to 1, which means என்னடா EI equal to 1 அப்படின்னா என்ன டைப் ஆஃப் elasticity? Open your mouth all. Unitary management. So okay, like that. அதே மாதிரி என்னோட இன்கம், while my income increases but the proportion of income spent on the goods increases. சோ அப்போ என்னோட இன்கமும் அதிகமாகுது முன்ன விட, ஆல்சோ நான் முன்ன அந்த கூட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணதை விட இப்போ அதிகமாவும் ஸ்பெண்ட் பண்றேன். இன்கமும் இன்க்ரீஸ் ஆகுது, நான் அந்த கூட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்றதும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் கூடினுடைய எலாஸ்டிசிட்டி EI greater than 1 அப்படின்னா என்னடா? எலாஸ்டிக் டிமாண்ட். சோ யூனிட்டரி எலாஸ்டிக், இது வந்து எலாஸ்டிக் டிமாண்ட். தென் அதே மாதிரி இப்ப தேர்ட் ஒன், என்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா அந்த கூட்ஸ்க்கு நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது முன்ன விட கம்மியாகுது, சோ டிக்ரீசஸ் அப்படின்னா EI less than 1, which means what கண்ணா? inelastic ma'am. Okay, so அப்ப inelastic demand. Okay, so you can go and check your book. See here, அவன் எப்படி கொடுத்திருக்கான்னு பாரு. நீ இப்படியே படிச்சேன்னு வச்சுக்கேன், சத்தியமா சொல்றேன், நீ யாருமே இதை படிக்க மாட்டேன். சோ யூ ஜஸ்ட் இதை விட்டு நான் கொடுத்த டேபிள் காலமை மட்டும் பாரு. சோ இதுதான் அவன் கொடுத்திருக்கான். ஓகே, என்ன அப்படின்னா,
income elasticity for the good is greater than 1 அப்படின்னா income proportion increases அப்படின்னா என்ன டைப் ஆஃப் elasticity அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ இதை விட்டு ஸோ நெக்ஸ்ட் கீழே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா income elasticity of a good reveals a very few important features of demand for the good in question. If income elasticity is 0, it signifies that the demand for the good is quite unresponsiveness to changes in income. அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டினுடைய இன்கம் எலாஸ்டிசிட்டியோட வேல்யூ எப்பவுமே 0வா வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன்னோட இன்கம் மாறி இருக்கு. எஸ், டெல் மீ. ஓகே, சோ இஃப் த income elasticity ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டினுடைய எலாஸ்டிசிட்டி வேல்யூ 0 அப்படின்னா இது எதை சிக்னிஃபைஸ் பண்ணுது அப்படின்னா ஈவன் என்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ஓகே என்னோட டிமாண்ட்ல வந்து எந்த சேஞ்சஸுமே இல்ல அப்படின்னா that product's income elasticity is 0. Okay, when income elasticity is greater than 0, 0வை விட 0.1, 0.2, 0.3 இருக்கு, otherwise பாசிட்டிவா இருக்கு. ஓகே, இன்கம் எலாஸ்டிசிட்டி வந்து 0, otherwise பாசிட்டிவ் அப்படின்னா then increase in income leads to an increase in demand. அப்படின்னா என்ன அர்த்தம் மேம்? இப்போ ஒரு பர்டிகுலர் கூடுக்கு நான் வந்து ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சேன், இன்கம் எலாஸ்டிசிட்டி வேல்யூ 0 விட கிரேட்டரா இருக்கு பிளஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸா இருக்கு அப்படின்னா என்ன மேம் அர்த்தம்னா உன்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, for that your demand also increasing அப்படின்னு சொல்லி அர்த்தம். Okay, so next this happens in case of most of the goods and such goods are called as normal goods. அந்த goodsக்கு பேர் என்ன அப்படின்னா நார்மல் குட். நார்மல் goodsக்கு வந்து எப்பவுமே இன்கம் எலாஸ்டிசிட்டி வந்து பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த நார்மல் goods உடைய டிமாண்டும் அதிகமாகும் அர்த்தம். Okay, then degree of elasticity varies according to the nature of the commodity. Okay, so நான் ஆல்ரெடி சொன்னேன், ஐ திங்க் எனிஒன் யாரோ கேட்டிருந்தேன் மேம் இன்கம்க்கும் நம்மளுடைய என்ன சொல்றது குவான்டிட்டி டிமாண்டடுக்கும் என்ன மேம் ரிலேஷன்ஷிப், எலாஸ்டிசிட்டி வந்து எப்படி மேம் இருக்கும் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி வாட் கைண்ட் ஆஃப் ஆர் வாட் நேச்சர் ஆஃப் த குட் தட் வி கன்சியூம்ட் அப்படின்றத டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ அததான் இங்க சொல்றான். as against this goods having negative income elasticity are known as inferior good. அது எதனால அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, the reason is that when income increases consumers choose to consume superior substitutes. நான் புவரா இருக்கேன், சோ என்னோட டே டு டே பட்ஜெட்ல என்னோட பட்ஜெட் படி ஓகே எனக்கு ரெகுலரா நான் சாப்பிடக்கூடியது பிரெட் தான். ஒரு நாளைக்கு நான் ரிச் ஆயிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒன் டே என்னோட இன்கம் அதிகமாயிடுச்சு, ஒரு நாளைக்கு எனக்கு ஏதோ திடீர்னு எனக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்குன்னா அந்த பிரெட்டை நான் குவிக் பண்ணிட்டு ஏதோ ஹோட்டல் போய் நல்லதா சாப்பிடணும்னு நினைப்பேன். ஸோ இன்ஃபீரியர் குட்ஸ்ல இருந்து சுப்பீரியர் குட்ஸ்க்கு ஐ வில் ஜம்ப். ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்ஃபீரியர் குட்ஸ். ஸோ அப்போ நார்மலா இன்கம் அதிகமானா ஒரு பர்டிகுலர் கூடுக்கான டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னா here is a positive relationship, no? So அதனால normal goods கான income elasticity is always positive. Okay, it is inferior goods எடுத்துட்டோம்னா income elasticity for the inferior good is always negative. So please keep it in mind. Okay, so don't forget normal goods உடைய income elasticity positive, inferior goods உடைய income elasticity வந்து is negative. Yeah ma'am அப்படின்னு கேட்டீங்கன்னா inferior goods are those goods which when you are poor அப்படின்னா you will consume more of inferior good. when you become rich அதாவது ஒரு substantial பீரியடுக்கு வந்து you become rich அப்படின்னா you will stop or reduce the consumption of inferior good and jump to the superior good. and also again நீ poor ஆயிட்ட அப்படின்னா you will again come to your superior good. அப்போ income increase ஆனா இன்ஃபீரியர் குட்ஸ் டிமாண்ட் வந்து கம்மியாகும். பிகாஸ் நம்ம சுப்பீரியர் குட்ஸ் தேடி போவான். ஒரு ஏழை வந்து இன்கம் அதிகமாகும் பொழுது சரி டெய்லியும் இதையே சாப்பிடுற ஒரு நாள் இன்னைக்கு சேஞ்ச் பண்ணிப்போன்னு இன்ஃபீரியர் குட்ஸ்க்கான டிமாண்ட் கம்மியாகுது. ஸோ தட் இஸ் வை இன்கம் எலாஸ்டிசிட்டி ஃபார் இன்ஃபீரியர் குட் இஸ் நெகட்டிவ். ஓகே, அண்ட் அகைன்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா equal to 1 அப்படின்னா is nothing the proportion of income spent on the good remains the same as the consumer's income increases. அதாவது income elasticity ஒரு particular goodக்கான income elasticity is equal to 1 அப்படின்னா உன்னோட income increase ஆயிருக்கு, அதே மாதிரி
எந்த அளவு உன்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதே அளவு உன்னுடைய பர்ச்சேஸ்லயும் அதாவது டிமாண்ட்லயும் வந்து ஈக்குவல் இம்பாக்டா இருக்குன்னு சொல்லி சொல்றான். See, proportion of income spent on the good remains the same as the income increases. அதாவது இது இப்படியும் சொல்லலாம், இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் கூட அந்த கூட்ஸ்க்கு நீ முன்ன எவ்வளவு செலவு பண்ணியோ அது அப்படியே தான் இருக்கு. So there is no any change அப்படின்னா it is unitary elastic equal to 1. Okay, another significant value of income elasticity is that of unity. It already பார்த்தாச்சு. This represents a useful dividing line. If the income elasticity for a good is greater than 1, it shows that the goods bulk larger in consumers expenditure as he becomes richer. Okay, so income elasticity பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் நம்ம என்ன வேல்யூஸ் பார்த்தோம்னா 1 0 0 பார்த்தோம் இது வரைக்கும். அப்படின்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் அந்த குட்ல எந்த டிமாண்ட் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, டிமாண்ட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. தென் கிரேட்டர் தென் 0 பிளஸ் பாசிட்டிவ், 0வை விட நம்பர்ஸ் கிடைச்ச இன்கம் எலாஸ்டிசிட்டி வேல்யூ பெருசா இருக்கு, பிளஸ் நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னா தென் தி டைப் ஆஃப் குட் இஸ் நார்மல் குட். Okay, next inferior good அப்படின்னா elasticity னுடைய values greater than 0 but negative, don't forget negative நம்பரா இருக்கும். then equal to 1 அப்படின்னா unitary, income increase ஆயிருக்கு, பட் ஆனா first நான் என்ன ஸ்பெண்ட் பண்ணணும் அதே ப்ரொபோர்ஷன் தான் நான் இப்பவும் ஸ்பெண்ட் பண்றேன். the next இப்போ ஒரு டிவைடிங் லைன் கொடுக்குறேன், என்னன்னா greater than 1 less than 1 அப்படின்னு. So ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான நீ கண்டுபிடிச்ச இன்கம் எலாஸ்டிசிட்டி வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னா which means we becomes rich that product என்ன சொல்றது implies a greater place in our budget. நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்ல அந்த ப்ராடக்ட்க்கு ரொம்ப பெரிய வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதே less than 1 அப்படின்னா நம்மளோட வியூல அந்த குட் நமக்கு less important அப்படின்னா. Okay, see, on the other hand, if the income elasticity is less than 1, it shows that the good is either relatively less important in the consumer's eye or it is a necessity. Okay, necessity na அதாவது ஜஸ்ட் அந்த குட் நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவை இருந்தா போதும். எக்ஸாம்பிள் ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர். நான் சொன்ன மாதிரி இந்த சால்ட் உப்பு, சோ நெக்ஸ்ட் இந்த மேட்ச் பாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெசசிட்டியில தான் வரும். ஓகே, சோ வந்து என்ன சொல்றது, அது அளவுக்கு அதிகமா நம்ம வாங்கி வைக்கணுமான்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. அப்ப வாங்கவே தேவையில்லையானா அப்படியும் நம்மளால பண்ண முடியாது. ஓகே, இபி இல்லாம, கேஸ் இல்லாம, ஃபியூல் இல்லாம, உப்பு இல்லாம, மேட்ச் பாக்ஸஸ் இல்லாம எல்லாம். சோ நம்மளோட கன்சர்ன்ல அந்த ப்ராடக்ட் எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ப்ராடக்ட் தான், ரொம்ப அதிக வேல்யூ கிடையாது. பட் we can't என்ன சொல்றது பல்காவா அதை பர்ச்சேஸ் பண்ணி வைக்க முடியும். அட் த சேம் டைம் we can't avoid it. ஓகே, so that is necessity அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓகே, சோ இப்போ இத பேராகிராஃபா உங்களுக்கு கொடுத்திருக்கான். நீ என்ன பண்ண போற அப்படின்னா just take. Okay, see, இப்போ இந்த டயக்ராம் வந்து நீ ஞாபகம் வச்சுக்கோ, இல்ல தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோ. மேம் நான் வந்து காப்பி பண்ணல அப்படின்னா இட் இஸ் யோர் விஷ். ஓகே, ஐ won't ask you to. படிக்கணும்னு என்ன இருக்கிறவங்களுக்கு நோட் பண்ணிக்கோ. ஓகே, சோ நம்ம நியூ பேஜுக்கு போயிடலாம். ஓகே, ஓகே, சீக்கிரமா ரைட் டவுன். சோ நான் சொல்ற டேபிள் காலம் மட்டும் எழுதிக்கோ. சோ இன்கம் எலாஸ்டிசிட்டி ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இன்கம் எலாஸ்டிசிட்டி ஹெட்டிங். ஓகே, இன்கம் எலாஸ்டிசிட்டி வேல்யூ எழுதிக்கோ, அதாவது வேல்யூ ஆஃப் இன்கம் எலாஸ்டிசிட்டி அண்ட் டைப் ஆஃப் குட், என்ன டைப் ஆஃப் குட் அது. ஓகே,
அதாவது பாசிட்டிவா எலாஸ்டிசிட்டி வந்து பாசிட்டிவா ஆர் நெகட்டிவான்னு எழுதிக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் டேபிளர் காலம். டே நான் எங்கெல்லாம் உனக்கு டேபிளர் காலம் கொடுக்கறனோ வேலை இல்லாம ஐ எம் நாட் கிவிங், ஸோ ப்ளீஸ் டேக் நோட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூ ஆஃப் இன்கம் எலாஸ்டிசிட்டி. EI stands for income elasticity is equal to 0 அப்படின்னா, ஓகே ஓகே, EI is equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது என்ன எலாஸ்டிசிட்டி தான்? EI equal to 0 அப்படின்னா, இதுக்கு டைப் ஆஃப் குட் எல்லாம் எதுவும் இல்ல, சாரி வெயிட். ஸோ எடுத்தோன்னு இதை எழுதினா கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். Okay. So EI, so 0 விட பெருசா இருக்கு. So is it greater than? Okay. So EI என்னது? EI greater than 0. 0 விட பெருசா இருக்கு. Or என்னது? Greater than 0 or பாசிட்டிவா இருக்கு. நம்பர் வந்து பாசிட்டிவா இருக்கு. ஒன்னு இன்கம் எலாஸ்டிசிட்டி, எந்த குட்ஸ் உடைய இன்கம் எலாஸ்டிசிட்டி கிரேட்டர் தென் 0 பிளஸ் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா, விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டு தட் இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் ஆல்சோ. ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் உன்னோட எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுக்குறேன். அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, நார்மல் குட். அப்ப அந்த டைப் ஆஃப் குட் வந்து என்னன்னு கேட்டா அப்படின்னா, நார்மல் குட்ஸ்னுடைய income elasticity always greater than 0 plus positive numbers ஆ இருக்கும். For example 0.1, 0.3, 0.9 இந்த மாதிரி 0 விட பெருசா இருக்கும் plus positive numbers ஆ இருக்கும். So அப்படின்னா என்ன மேம்னா, இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த குட்ஸ்க்கான டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா this is the kind of normal goods and வேல்யூ பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமான்னா இன்கம் எலாஸ்டிசிட்டி பாசிட்டிவா இருக்கும். ஓகே, எழுதிக்கோ, வேணா இங்க எழுதிக்கோ பாசிட்டிவ். நெக்ஸ்ட், இப்போ இதே வந்து நெகட்டிவா இருக்கு. ஓகே, கிரேட்டர் தென் 0. EI வந்து கிரேட்டர் தென் 0 பட் நெகட்டிவா இருக்கு. அந்த வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்கு அப்படின்னா, இன்க்ரீஸ் இன் இன்கம் பட் டிக்ரீஸ் இன் த டிமாண்ட் ஃபார் தட் குட். அந்த குட்ஸ்க்கு பர்டிகுலர் குட்ஸ்க்கான டிமாண்ட் கம்மியாகுது. அது என்ன டைப் ஆஃப் குட்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபெரியர் குட். இன்ஃபீரியர் குட். அப்போ இன்கம் எலாஸ்டிசிட்டி பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேட்டா நெகட்டிவ். உன்னை எப்படி ட்விஸ்ட் பண்ணுவானா, இன்கம் எலாஸ்டிசிட்டி ஃபார் த இன்ஃபீரியர் குட் இஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் 1 கொடுப்பான். அப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா மட்டுமே, இந்த டேபிளர் தெரிஞ்சா மட்டுமே யூ கேன் ஆன்சர். ஓகே, so and next thing, EI equal to 0 அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, சோ இது ஜஸ்ட் இதுல வேல்யூ டைப் ஆஃப் குட்ஸ்ல எதுவுமே இல்லடா. டிமாண்ட் ஃபார் த குட், டிமாண்ட் ஃபார் த குட் இஸ் டிமாண்ட் ஃபார் த குட் இஸ் unresponsiveness to the change in income. Okay, unresponsiveness to the change in income. அதாவது இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் ஆனா அதுல அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட டிமாண்ட்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னா, அந்த குட்ஸ்னுடைய இன்கம் எலாஸ்டிசிட்டி வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா is equal to 0. இதே வந்து EI equal to 1, இன்கம் எலாஸ்டிசிட்டியோட வேல்யூ equal to 1 அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ரொபோர்ஷன் ஆஃப் income spent on the goods remains same. Proportion of income spent on the good, proportion of the income spent on the good remains unchanged, remains same as increase in income. As income increases, okay. So income increase ஆயிருக்கு, பட் ஆனா முன்னாடி நம்ம எவ்வளவு செலவு பண்ணமோ அதே மாதிரிதான் இப்பவும் அந்த குட்ஸ்க்கு செலவு பண்றோம்னா, சோ
எலாஸ்டிசிட்டி வந்து இதே வந்து சேம் ஓகே EI greater than 1 அப்படின்னா டைப் ஆஃப் குட் பாத்தீங்கன்னா அது இன்ஃபீரியரா நார்மலான்னு கேட்டீங்கன்னா லக்ஸரி குட் மறந்துடாத income elasticity for the luxury good is less than 1 equal to 1 0 greater than 1 ஆன்னு கேட்பா அப்ப என்ன எழுதணும்னா it is a luxury good அப்படின்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா consumers expenditure for the good also larger. சோ அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அது ரொம்ப லக்ஸரி கூடா தான் இருக்கணும்னு சொல்லி சொல்றோம். இது EI less than 1 அப்படின்னா can be a necessity. So example என்ன சொல்றது பட்டன் வச்சுக்கோ. See ஒரு பட்டன் இருக்கு அது நமக்கு தேவைப்படாதா ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் எல்லாம் இல்லையா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. அது வந்து நமக்கு தேவைப்படும் டே டு டே லைஃப்ல வந்து நம்ம ட்ரெஸ்ல வந்து வித்வுட் பட்டன் வி காண்ட் வியர் இட். பட் ஆனா இப்போ ஒரு கான்செப்ட் பாரு என்னோட இன்கம் வந்து ஒரு 100 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நான் போய் பட்டனை வந்து ஒரு மூட்டை கணக்குல வந்து அடுக்கி வச்சுக்க மாட்டேன். ஓகே சோ அப்ப இது என்ன வந்து இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா சோ இன்க்ரீஸ் இன் இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் என்னது நம்மளுடைய பார்வையில அது நமக்கு ரொம்ப முக்கியமான குட்ஸா தெரியாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓகே சோ என்ன சொல்றான் அப்படின்னு கேன் பி நெசசிட்டினா இட் ஷோஸ் தட் ஓகே it shows that either the good is relatively less important in the consumer eye or it is a necessity. Otherwise necessity இருக்கலாம் ஒன்னு or necessity. So okay அப்போ நீ பார்க்கனா see அப்போ value of income elasticity என்னடா அது அப்போ வேல்யூ ஆஃப் இன்கம் கிரேட்டர் தென் 0 பிளஸ் பாசிட்டிவ்னா நார்மல் குட் வேல்யூ வந்து பாசிட்டிவா இருக்கும் கிரேட்டர் தென் 0 பட் நெகட்டிவ்னா இன்ஃபீரியர் குட் வேல்யூ நெகட்டிவா இருக்கும் எலாஸ்டிசிட்டி இன்கம் எலாஸ்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த குட்ஸ்ல எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அதுக்கான டிமாண்ட் வந்து ரெஸ்பான்ஸே கிடையாது ஏன் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் முன்னாடி நான் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும் அதே மச் தான் இவ்வளவு இப்பவும் ஸ்பெண்ட் பண்றேன் பிளஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னா லக்ஸரி குட் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதுனாலும் அதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியா இருக்கும் EI less than 1 அப்படின்னா can be a negative. ஓகேயா நெசசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இட் கேன் பி a necessity அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே ஓகே so next cross elasticity. Was elasticity wait
Okay. Next பார்த்தோம் அப்படின்னா cross elasticity. Can you see? Yes, ma'am. Okay. So cross elasticity na என்ன மேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதாவது ஒரு பர்டிகுலர் கமாடிட்டியினுடைய டிமாண்ட் வந்து சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஆரஞ்சு வாங்குறேன் அப்படின்னா ஆரஞ்சு ஓகே ஒரு ஆரஞ்சு ஒரு ஃப்ரூட் வாங்குறேன் அப்படின்னா இந்த ஆரஞ்சு நான் வாங்க போகும்போது இதனோட விலை மட்டும் இதனை பாதிக்காது இதுக்கு பக்கத்துல இருக்கிற எதனாவது சப்ஸ்டியூட் ப்ராடக்ட் சப்ஸ்டியூட் ஃப்ரூட்டினுடைய விலையையும் நான் பார்ப்பேன் ஓகே சோ அப்ப கிராஸ் எலாஸ்டிசிட்டி மீன்ஸ் சோ ரைட் டவுன் கண்ணா before that anyone having doubt in income elasticity so anybody No, ma'am. no ma'am No, ma'am. No, ma'am. cross demand அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா cross demand refers to the quantities of goods or services which will be purchased with reference to changes in price not of that particular commodity but also of its other interrelated products. While other things being equal மத்த விஷயங்கள் மத்த டிட்டர்மினன்ட்ஸ் எல்லாம் மாறாம இருக்கும்போது இன்கம் மாறல ஓகே டேஸ்ட் மாறல ப்ரிஃபரன்ஸ் மாறல பட் ஆனா நான் ஒரு ப்ராடக்ட் வாங்க போறேன் அந்த ப்ராடக்ட வந்து நான் வாங்கலாமா வேண்டாமான்னு அந்த ப்ராடக்டனுடைய பிரைஸ மட்டும் நான் கன்சர்ன் பண்ண மாட்டேன் அதனோட ரிலேட்டட் கமாடிட்டிஸ் உடைய பிரைஸையும் பார்ப்பேன் ஓகே சோ அப்ப என்ன சொல்றேன் இந்த ரிலேட்டட் கமாடிட்டிஸ் கேன் பி காம்ப்ளிமெண்டரியாவும் இருக்கலாம் ஆர் சப்ஸ்டிடியூட்ஸாவும் இருக்கலாம் சோ the related commodities அப்படின்றது காம்ப்ளிமெண்டரி கூடவும் இருக்கலாம் சப்ஸ்டிடியூட்டாவும் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு கொக்கோ கோலா வாங்க போறோம்னா அதுக்கு சப்ஸ்டிடியூட் பெப்சியாவும் இருக்கும் நான் வந்து என்ன சொல்றது ஒரு காம்ப்ளிமெண்டரி கூட அப்படின்னா இப்போ டீ அண்ட் சுகர் பென் அண்ட் இங்க் பேப்பர் அண்ட் பேனா அந்த மாதிரி சோ காம்ப்ளிமெண்டரி ஒன்னோட ஒன்று லிங்க் ஆயிருக்கிற கூட்ஸாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே சப்போ anyone having doubt in cross demand is nothing da ஒரு பர்టిక్యులர் ப்ராடக்ட்னுடைய டிமாண்ட் இஸ் டிபெண்ட்ஸ் upon the other goods demand அதுதான் cross demand னு சொல்றோம் சோ அப்ப cross elasticity-ல நம்ம என்னதான் பார்க்க போறோம் அப்படி கேட்டா அப்படின்னா சோ ஒரு ப்ராடக்ட் நான் மார்க்கெட்ல ப்ராடக்ட்டோ சர்வீஸோ நான் வாங்க போறேன் அப்படின்னா அந்த பர்టిక్యులர் கமாடிட்டியோட பிரைஸ மட்டும் நான் எக்ஸாமைன் பண்ண மாட்டேன் அண்ட் ஆல்சோ அதோட கமாடிட்டிஸ் அந்த கமாடிட்டியோட காம்ப்ளிமெண்டரி பிளஸ் சப்ஸ்டிடியூட் கூட்ஸ் பிரைஸையும் நான் எக்ஸாமைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் எனிபடி ஹேவிங் டவுட் இந்த கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா ஓபன் அப் என்ன எல்லாம் வாயில என்ன வச்சிருக்க
Okay. Srinija. Ma'am. அதே காம்ப்ளிமெண்டரி குட்ஸ் உடைய டிமாண்ட் கர்வோட ஷேப் எப்படிடா இருக்கும்? So first, what is complementary? Ma'am, complementary na ஒரு குட்க்கு இன்னொரு குட் வந்து substitute. Okay, no conceptual understanding correct இல்லன்னு அர்த்தம். Okay, மெய்யரசு. மெய்யரசு, are you here? Yes, ma'am. Okay, can you tell me what is complementary? Can you explain? மேம் இப்போ நம்ம ஒரு குட் வாங்குறோம்னா அது மட்டும் அதோட ரேட் மட்டும் பார்க்காம மற்றது அதோட தொடர்புடைய மற்ற ப்ராடக்ட்ஸோட ரேட் பார்ப்போம். இப்போ டிவி. No, I'm not asking that கண்ணா. What is complementary good அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறேன். Complementary goods அப்படின்னா நான் வந்து first startingலயே வந்து price of related commodities these are two kinds. ஒன்னு complementary, இன்னொரு substitute போட்டு கொஞ்சம் diagram எல்லாம் போட்டு ஒரு 10 or 20 minutes explain பண்ணனே. So அத கேக்குறேன். அப்படின்னா என்ன தெரியுமா? Any idea? I'm not sure. கரெக்டா தெரியல. Okay, கரெக்டா தெரியல. Okay. Next. Right. Okay. Jaishalvi. Jaishalvi, can you hear me? So can you explain? Substitute goods na. No, I'm asking only about complementary. Clearly தெரியல. Okay. Rachana. Rachana. Rachana, are you here? No, admit கொடுத்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. Okay. Next, Pravina. Pravina, can you hear me? சௌந்தர் நான் பேசுறது கேக்குதா? மேம். Okay. கேக்குது மேம். Okay, Nandita. மேம். மேம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மேம் காம்ப்ளிமெண்டரினா என்னன்னு? மேம் எனக்கு தெரிஞ்ச காம்ப்ளிமெண்டரினா இப்போ ஒரு கூட்ஸ் வாங்குனோம்னா அதுக்கு இன்னொரு ப்ராடக்ட் இருந்தா தான் யூஸ் பண்ண முடியும் சொல்லிட்டு லைக் கார். Can you give me any example? Just simple example. கார் இருந்துச்சுன்னா அதுக்கு பெட்ரோல் காம்ப்ளிமெண்டரி. Thank you. So very good. Thank you, Nandita. So அப்ப காம்ப்ளிமெண்டரி அப்படின்னா என்ன அப்படின்னா consumption of one good is not possible without the consumption of other good. So நீ இவ்வளவு ரொம்ப டீப்பா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. காம்ப்ளிமெண்டரினா நான் ஆல்வேஸ் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு வந்து இல்ல. ஓகே, உங்க பாடியில சொல்லணும் அப்படின்னா சோ அப்போ என்ன சொல்றது, பென் இல்ல அப்படின்னா இங்க் பாட்டிலுக்கான தேவை இருக்காது. சோ இங்க் பாட்டில் இல்ல அப்படின்னா இங்க் பென்னுக்கான தேவை இருக்காது. இட் இஸ் a tied demand. ஓகே, ஒரு ப்ராடக்ட்னுடைய டிமாண்ட் இன்னொரு ப்ராடக்ட்னுடைய டிமாண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ப்ராடக்ட் சேர்ந்தாதான் அதனுடைய யூஸ்ஃபுல்னஸ் யூட்டிலிட்டி நமக்கு கிடைக்கும். சோ நான் எவ்வளவு லென்த்தா இந்த கிளாஸஸ் எடுத்தேன். No one is answering to me. Okay, I'm disappointed with everyone. Okay,
சோ நான் கத்துட்டு ஈவன் ஜஸ்ட் ரைட் நவ் கூட நான் சொன்னேன் காம்ப்ளிமெண்டரினா என்ன, சப்ஸ்டிடியூட்ஸ்னா என்ன அப்படின்னு உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆனா யாரு மண்டையிலும் ஏறல. சோ திஸ் இஸ் ஹவ் யூ எவ்ரிவன் லிசன் த கிளாஸ். ஓகே, சோ இதுல வந்து எனக்கு எந்த என்ன சொல்றது டிராபேக்கும் கிடையாதுடா. இதனால பாதிக்கப்பட போறது நீ மட்டும்தான். ஓகே, சோ அப்ப காம்ப்ளிமெண்டரினா அகைன் ஐ எம் டெல்லிங் யூ கன்சம்ப்ஷன் ஆஃப் ஒன் குட் இஸ் நாட் பாசிபிள் வித்வுட் தி கன்சம்ப்ஷன் ஆஃப் அதர் குட். எக்ஸாம்பிள் காம்ப்ளிமெண்டரினா நீ புரிஞ்சு வைக்கிறியோ புரியாம வைக்கிறியோ, எக்ஸாம்பிள் பென் அண்ட் இங்க் பாட்டில் வச்சுக்கோ. சப்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னா ஒண்ணுக்கு பதிலா இன்னொரு குட்ஸ் நீ ஈஸியா சப்ஸ்டியூட் பண்ணலாம். காஃபி இல்லைன்னா டீ, கூல்ட்ரிங்க் இல்லைன்னா அதுல ஒரு பெப்சி இல்லைன்னா அதுக்கு பதிலா நீ என்ன பண்ணலாம், வேற எதனாவது கோக் அந்த மாதிரி நீ ஒண்ணுக்கு பதிலா இல்லைன்னா நீ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் இல்ல அப்படின்னா விச் மீன்ஸ் என்ன சொல்றது கரும்பு சக்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலாம். ஓகே, தப்பா மீன் பண்ணிக்காத. ஓகே, சோ இதுக்கு மேல நான் சப்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்டரிய பத்தி ஐ வாண்ட் என்ன சொல்றது உங்களுக்கு இனிமேல் எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. இது வரைக்கும் புரிஞ்சா புரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, சோ அப்போ சப்ஸ்டிடியூட் அண்ட் காம்ப்ளிமெண்டரினா என்னன்னு சொல்லிட்டேன். இந்த ரெண்டுடைய டிமாண்ட் என்ன சொன்னாலையா ரிலேஷன்ஷிப், அது யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மேம்? சப்ஸ்டிடியூட்டோட டிமாண்ட் கர்வ் இப்படி இருக்கும், காம்ப்ளிமெண்டரியோட டிமாண்ட் கர்வ் இப்படி இருக்கும். anyone can you explain me except Soundar and Kirti? Tell me, ma'am. Tell me, Shweta. மேம் சப்ஸ்டிடியூட்டோடது வந்துட்டு பாசிட்டிவ் ரிலேஷன், ஸோ அதனால அப்வர்டா இருக்கும். ஓகே. காம்ப்ளிமெண்டரியோடது வந்துட்டு இன்வர்ஸ் ரிலேஷன், ஸோ டவுன்வர்டா இருக்கும் மேம். அப்படின்னா என்னடா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சப்ஸ்டிடியூட்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்போ ஒரு கூடோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் கூட நம்ம வந்து வேற ஒரு கூட போயிட்டு நம்ம வாங்கிக்கலாம் மேம். ஸோ அப்போ வந்துட்டு இன்க்ரீஸ் தான் ஆகும் டிமாண்ட். ஓகே, காம்ப்ளிமெண்டரி இப்போ பெண்ணோட பிரைஸ் வந்து அதிகமானா கூட நம்ம இங்கு வந்துட்டு சரி வேண்டாம் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் வாங்க மாட்டோம் மேம். ஸோ டிமாண்ட் வந்து கம்மியாயிரும். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸ்வேதா. ஸோ அப்ப சப்ஸ்டிடியூட் அப்படின்னா டீ அண்ட் காஃபி சொன்னேன். ஸோ டீயோட பிரைஸ் அதிகமாயிடுச்சுன்னா we won't drink டீ. ஓகேயா, டீ வந்து ஓகே ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோ கம்பேர்டு டு திஸ் காஃபியோட பிரைஸ் இஸ் ஓகே ஃபார் மீ அண்ட் ஃபார் மை பட்ஜெட். சோ ஐ ஷிஃப்டட் டு காஃபி. அப்போ டீயோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா காஃபியினுடைய டிமாண்ட் அதிகமாயிடும். சோ ஒரு ப்ராடக்டோட பிரைஸ் அதிகமானா இன்னொரு ப்ராடக்டோட டிமாண்டிங் அதிகமாகுது. அப்போ பிரைஸ் அண்ட் டிமாண்ட் ரெண்டுமே அதிகமாச்சு அப்படின்னா திஸ் இஸ் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். இது இப்படி காம்ப்ளிமெண்டரியில பார்த்தா அப்படின்னா இங்க் பாட்டிலுடைய ரேட் ரொம்ப ஜாஸ்தியாச்சு அப்படின்னா சடன்லி we used to stop என்னது to use ink pen. அப்ப we will shift to ball pen. அப்ப ஒரு ப்ராடக்டினுடைய increase in price in complementary goods, okay, increase in price another product ஓட demand கம்மி பண்ணுது. அப்ப increasing price decreasing demand, this explains as the inverse relationship. மறுபடியும் சொல்றேன், இந்த மரமண்டையில ஏத்திக்கோ. so please don't forget. okay, so அப்ப சப்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னா அதனோட டிமாண்ட் கர்வ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அப்வர்ட் டிமாண்ட் கர்வா இருக்கும். ஓகே, so காம்ப்ளிமெண்டரி குட்ஸ் அப்படின்னா as a downward demand curve. so அப்போ சப்ஸ்டிடியூட்ஸா இருந்தா கிராஸ் டிமாண்ட் பாசிட்டிவ். எப்படி கேட்பானா cross elasticity of demand for the good is perfectly substitutes அப்படின்னா is positive. okay, and cross elasticity of demand for the good is complementary அப்படின்னா is negative. ஓகே, சோ நீ என்ன பண்ற அப்படின்னா ஒரு டேபிள் காலம் எழுதிக்கோ. cross elasticity, அதாவது இங்க வந்து டைப் ஆஃப் குட் எழுதிக்கோ. இங்க வந்து டைப் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஓகே, டைப் ஆஃப் எலாஸ்டிசிட்டி.
So இதுல என்ன type of good ல வந்து பார்த்தா அப்படின்னா if the goods are perfect substitutes, type of cross elasticity போட்டுக்கடா. So இது ரொம்ப முக்கியம். என்ன elasticity? அப்ப if the goods are perfect substitutes அப்படின்னா then the cross elasticity of demand for that good is positive. If the goods are perfect complementary, so then the type of elasticity is negative. If the goods are unrelated goods, ரெண்டு goodsக்கு சம்பந்தமே இல்ல, இது ஒரு goods, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் எடுத்துக்கோ, ஒரு பென் எடுத்துக்கோ, இந்த ரெண்டு goodsக்கு எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்ல அப்படின்னா then the type of cross elasticity for the good is 0. So தயவு செய்து இந்த டேபிள் காலம் போட்டு வச்சுக்கோ, எக்ஸாம்ல கேட்பான். So cross elasticity for the good is complementary. ரெண்டு good வந்து good and good x good y இருக்கு. இந்த good வந்து இதுக்கு வந்து complementary good தான். இதோட cross elasticity என்னன்னு கேட்பான். அப்ப நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஓகே, so anybody having doubt? So அப்போ cross elasticity of demand னுடைய ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா is equal to, excuse me, so for a minute, so and okay, so cross elasticity of demand உடைய ஃபார்முலா பார்த்தோம்னா EZ stands for cross elasticity of demand delta QX, changes in quantity demand of a good X divided by quantity demanded of good X into price of good Y divided by changes in price of good Y. ஏன்னா because cross demand அப்படின்னா cross demand is always between two goods தான். ஒரு good இங்க ஒரு good இருக்குன்னா அந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிறத வந்து ரெஃபர் பண்றதுக்கு பேர் தான் cross demand. அப்ப இதுல மட்டும் X என்ற goods ஓட quantity, Y என்ற goods ஓட price எடுத்துக்கோ. Okay, so this is our formula. உனக்கு வேணா இங்க எழுதிக்கோ, delta QX அப்படின்னா changes in quantity demanded of good X and QX அப்படின்னா stands for original quantity demanded of good X, and delta PY is stands for changes in quantity, changes in price of a good X, good Y, sorry. So delta PY stands for changes in price of good Y, and P of Y stands for original price of good Y. Okay, so இதெல்லாம் உன்னோட புக்ஸ்ல இருக்கு, பட் anyways தெரிஞ்சுக்கோ. ஓகேயா? Okay, so and another one point தெரிஞ்சுக்கோ. So ஒரு point வந்து நீ எழுதிக்கோ. If cross elasticity of demand EC, எழுதிக்கோ, cross elasticity of demand, cross elasticity of demand to the change in price of substitutes is greater than 1 அப்படின்னா, changes in price of substitutes is greater than 1 அப்படின்னா, then the firm may lose by increasing the prices and gain by reducing the prices of his product. Okay, so which means
if cross elasticity of demand, sorry. So if cross elasticity of demand to the change in price of substitutes, so you can take good substitute. So வந்து ஒரு particular product உடைய price change ஆயிருக்கு, so the product is substitutes அப்படின்னா, so the value cross elasticity value is greater than 0 means firms வந்து prices increase பண்ணாங்கன்னா the firm may loss and get loss. If the firm may reduce its price abdina, it can gain. Okay, so by reducing its prices. Okay. So with this, anybody having doubt in cross demand, shall we move to the next? They open up. Students. Yes, ma'am, we go. No doubt, ma'am. No doubt. Okay. So then, advertisement elasticity. So next thing is advertisement elasticity, and we are close to elasticity. Okay. So you know, ஒரே ஒரு concept மட்டும் தான் இருக்கு. So this will conclude. So advertisement elasticity, as I told already, this is nothing but if you're sending expenditures, you are spending some money, okay, to promote your sales abdina. So with this, எவ்வளவு நீ செலவு பண்ணிருக்க, to that உன்னோட quantity demand வந்து எவ்வளவு response பண்ணிருக்கு. So excuse me for a while, I'm going to off my camera. So advertisement elasticity is nothing but உன்னோட goods வந்து நீ மார்க்கெட் பண்ணணும், ஸோ உன்னோட சேல்ஸ் வந்து ப்ரொமோட் ஆகணும் அப்படின்னா நம்ம சில அது வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், டியூ டு தட் ஸ்பெண்டிங் என்னோட குவான்டிட்டி டிமாண்ட்ல வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் நடந்திருக்கு அப்படின்றது மெஷர் பண்றது இஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எலாஸ்டிசிட்டி. ஓகே, so page open move ஆக மாட்டேங்குதுடா. Okay, so advertisement elasticity, see listen, advertisement elasticity of sales or a promotional elasticity of demand. So அப்போ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, advertisement elasticity is otherwise known as promotional elasticity of demand அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். So 1 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, so நோட் பண்ணிக்கோ. So அப்படின்னா என்ன அப்படின்னா, the responsiveness of a goods demand to change in firms spending on advertisement. So as a firm, இப்போ வந்து நம்மள individual persons, we are spending our money in terms of price. Okay, so you can take as a single firm or a group of firms எடுத்துக்கிட்டேன்னா அவன் என்ன டேர்ம்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணுவானா, in the name of advertisement, in the name of sales promotion அப்படின்ற ஒரு நேம்ல தான் அவன் ஸ்பெண்ட் பண்ணுவான். சோ எவ்வளவு அவன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான், டு தி எக்ஸ்டென்ட் அவன் ப்ராடக்டோட டிமாண்ட் எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத மெஷர் பண்றதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே ஓகே, சோ இது எதுக்காக மேம் அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட் எலாஸ்டிசிட்டியை நான் ஏன் மெஷர் பண்ணணும் அப்படின்னா, the effectiveness of an advertisement combined in bringing about new sales. So எவ்வளவு new sales வந்து எனக்கு கொடுக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, so I must know about the concept of advertising elasticity. Okay, and the formula for advertisement elasticity is EA, stands for advertisement elasticity. Okay, so EA stands for advertisement elasticity. So percentage changes in quantity demand divided by the percentage change in spending on advertisement. See, same all formulas எல்லாமே சேமா தான்டா இருக்கும். So but the words மட்டும் நீ மாத்திக்கோ. Okay, so spending on advertisement. Okay, so then இது symbolical mathematical type ல எப்படி எழுதலாம்னா, so delta QD stands for changes in quantity demand divided by quantity demand, original quantity, into A stands for advertisement expenditure, அதாவது initial expenditure. Okay, A stands for initial expenditure and delta
QA. Wait. And delta QD divided by QD, delta A divided by A. So, A divided by delta A. Okay, A divided by delta A. So, abbreviations delta QD denotes changes in demand and delta A denotes changes in expenditure on advertisement. So, QD denotes initial demand. So, starting change ஆகிறதுக்கு முன்னாடி டிமாண்ட் எவ்வளவு இருந்தது, then A stands for initial expenditure. So starting வந்து நான் எவ்வளவு அதுக்கு இனிஷியலா நான் வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்றது. ஓகே, so with this the type of elasticity comes to the conclusion. So இன்னொன்னு இருக்கு elasticity of substitution, அத பத்தி உங்களுக்கு இங்க எதுவும் பிரீஃபா கொடுக்கல. So it comes under cross elasticity உனக்கு வந்துச்சு இல்லையா, so அத தனியா அவன் வந்து கொடுக்கல. ஓகே, okay, so in the advertisement elasticity la ஒரு சின்ன tabular column மட்டும் இருக்கு. So note பண்ணிக்கோ elasticity. So type of elasticity, okay, type. Okay, type of elasticity and interpretation. So அந்த value எப்படி interpret பண்றாங்க. Okay, so first, if cross elasticity of demand for a product is zero, அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா demand not respond to the increase in advertisement expenditure. Okay, next, elasticity, cross elasticity value is greater than 0 but less than 1, which means 0.1 to 0.9 kulla irukku appadina, so changes in demand is less than the changes in advertisement expenditure. Next thing, EA equal to 1. Advertisement elasticity for a particular good is 1 அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா, so changes in demand is equal to the changes in advertisement expenditure. So next thing, EA greater than 1, 1 விட பெருசா இருக்கு அப்படினா, so changes in demand is greater than the changes in advertisement expenditure. So it's nothing da, ஒரு particular product நீ purchase பண்ற, அந்த purchasing or அந்த ப்ராடக்ட்டுக்கு நீ வந்து ஸ்பெண்ட் பண்ற, சேல்ஸ் ப்ரொமோஷனுக்கு நீ ஸ்பெண்ட் பண்ற அப்படின்னா அதோட அட்வர்டைஸ்மெண்ட் எலாஸ்டிசிட்டி வேல்யூ 0 அப்படின்னா நீ எவ்வளவு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் அது அந்த ப்ராடக்டோட டிமாண்ட்ல எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. ஸோ நீ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் அட்வர்டைஸ் பண்ணிருக்க, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்க அப்படின்னா even though நீ ஸ்பெண்ட் பண்ணா கூட there is no any response to increase or decrease in the product's demand. Okay, so next, EA greater than 0 but less than 1, 1 விட கம்மியா இருக்கு, 0 விட வேல்யூ பெருசா இருக்கு அப்படின்னா நீ வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணிருக்க, பட் நீ செலவு பண்ணதை விட நடந்த சேஞ்சஸ் வந்து கம்மியா இருக்கு, டிமாண்ட் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட், ஈக்குவல் டு 1, அட்வர்டைஸ்மெண்ட் எலாஸ்டிசிட்டி ஈக்குவல் டு 1 அப்படின்னா changes in demand equal to changes in advertisement elasticity. நீ எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கியோ அதே அளவு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். EA greater than 1 அப்படின்னா நீ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எலாஸ்டிசிட்டிக்கு 1% நீ வந்து செலவு பண்ணிருந்தேன்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்டினுடைய டிமாண்ட் வந்து greater than 1% வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்திருக்குன்னு அர்த்தம். So with this, price elasticity is gets over. Anybody having doubts? So open your mouth. Solida, next caller. No ma'am. No ma'am. No ma'am. Okay. So shall we move to the next? Yes ma'am. So next, demand forecasting. So forecasting na enna? So what is meant by forecasting? Predict பண்றது future, Predicting the future ma'am. என்ன Predicting the future. So adha inga demand forecasting is nothing. Past data and present measures are based on statistics based பண்ணி நம்ம என்ன பண்றோம், ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஃபியூச்சர் டிமாண்ட நம்ம forecast பண்றோம். ஓகே,
So forecasting in general, it refers to knowing or measuring the status or nature of an event or variable before it occurs. Forecasting அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்றது, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அதை மெஷர் பண்ற ஸ்டேட்டஸ்க்கு பேரு தான் forecasting அப்படின்னு சொல்லி சொல்றான். Okay, so forecasting of demand is the art and science of predicting the probable demand for a product or a service at some future date on the basis of certain past behavior patterns of some related events and the prevailing trends in the present. So presentல இருக்கிற plus pastல இருக்கிற dataஸை வச்சு நம்ம என்ன பண்றோம், future predict பண்றோம். So it should be kept in mind that the demand forecasting is no simple guessing, but it refers to estimating the demand scientifically and objectively on the basis of certain facts and events relevant to forecasting. Okay, next, usefulness. எங்கெங்கெல்லாம் இந்த forecasting வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸ்ரீனிஜா, Ma'am. So can you read, please? Yes, ma'am. Okay. 1 second, ma'am. Okay. Usefulness. The significance of demand or sales forecasting in the context of business policy decisions can hardly be overemphasized. The effectiveness of the plans of business managers depend upon the level of accuracy with which future events can be predicted. Forecasting of demand plays a vital role in the process of planning and decision making, whether at national level or at the level of. So forecasting வந்து எதுக்காக அப்படின்னா, forecasting of demand, demand பத்தி நம்ம forecast பண்றது எதுக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா யூஸ் ஆகுது அப்படின்னா, so futureல நம்ம ஒரு பிளானிங் ப்ராசஸ் பண்ணணும், otherwise we have to take one decision அப்படின்னா, so whether it can be at national level or at the level of firm. ஓகே, சோ சின்ன லெவல்ல இருந்தாலும் சரி, பெரிய லெவல்ல இருந்தாலும் சரி, நம்ம ஒரு விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் in the process of planning and decision making. Okay, next. The importance of demand forecasting has increased all the more on account of mass production and production in response to demand. A good forecast enables the firm to perform efficient business planning. Forecasts offer information for budgetary planning and cost control in functional areas of finance and accounting. Good forecast helps in efficient production planning, process selection, capacity planning, facility layout, and inventory management. A firm can plan production scheduling well in advance and obtain all necessary resources for production such as inputs and finances. Srinija, can you hear me? So sorry da, mic off ஆயிடுச்சு. So please continue from the importance. அதுல இருந்து can you continue please once again? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. The importance of demand forecasting has increased all the more on account of mass production and production in response to demand. A good forecast enables the firm to perform efficient business planning. Forecast Okay, also so இதுக்காக stop. So good forecast வந்து எதுக்காக அப்படின்னா, so perform efficient business planning. So எல்லாமே சேம் அதே தான்டா. So business planning, decisions making, இதுக்காக எல்லாம் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து forecasting ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, so இப்ப forecast அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தா மட்டும்தான் how much demand we need, so for that how much supply we should give, so how much product we can fix, so இதெல்லாம் பண்ண முடியும். ஓகே, next continue பண்ணா. Forecasts offer information for budgetary planning and cost control in functional areas of finance and accounting. So Good forecast helps in budgetary planனுக்கும் cost control, finance, accounting, இந்த எல்லா கான்செப்ட்டுக்குமே forecastன்ற ஒரு கான்செப்ட் இருந்தா மட்டும்தான், பின்னாடி நடக்க போறது முன்னாடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாதான் இந்த காஸ்ட் கண்ட்ரோல், பட்ஜெட் போடுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும். பிகாஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த பட்ஜெட் பிளானிங், டெசிஷன்ஸ் மேக்கிங், இதெல்லாம். ஓகே, good forecast helps in efficient production planning, process selection, capacity planning, facility layout, and inventory management.
A firm can plan production scheduling well in advance and obtain all necessary resources for production such as inputs and finances. Capital investment can be aligned to demand expectation and this will check the possibility of overproduction and underproduction. ஓகே சோ அப்ப என்ன சொல்றாங்க, டிமாண்ட் ஃபர்காஸ்டிங்ன்ற கான்செப்ட் இருந்தா மட்டும்தான் ஓகே என்ன பண்ண முடியும்னா எவ்வளவு டிமாண்ட் மார்க்கெட்ல தேவை, சோ தட் நான் எவ்வளவு சப்ளை கொடுக்கணும், டு தட் எக்ஸ்டென்ட் நான் சப்ளை கொடுக்கணும், ஹவு மச் கேபிட்டல் ஐ ஷுட் இன்வெஸ்ட் இப்படின்ற கான்செப்ட் தெரியும். சோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் கரெக்டா இருந்தா மட்டும்தான் there will be a possibility to check whether it will be a overproduction or underproduction. அதாவது இருக்கிற டிமாண்டுக்கு விட நான் அதிகமா ப்ரொடக்ஷன் பண்ணிட்டேனா இல்ல கம்மியா ப்ரொடக்ஷன் பண்ணிட்டேனா அப்பதான் என்னால தெரிஞ்சுக்க முடியும். So these are all these some here and there reasons why does we want to know about the forecasting of demand. Thank you Srinija. Thank you ma'am. Okay. So next எல்லாம் அவ்வளவுதான் தியரி தான். So அது you can read it on your own. The next scope of forecasting. Okay. So scope of forecasting வந்து என்ன அப்படின்னா write down, take notes. Okay. Ma'am, your mic is off, ma'am. Okay. So demand forecasting, everyone know what is demand forecasting. So predicting future demand for the good based on present and past data. Okay. The next is the scope of demand forecasting. இதோட ஸ்கோப் வந்து என்ன அப்படின்னா ரெண்டு டைப்ல வந்து இதோட ஸ்கோப் இருக்குடா. ஒன்னு மைக்ரோ லெவல் ஸ்கோப், இன்னொன்னு மேக்ரோ லெவல் ஸ்கோப். ஓகே, ஒன்னு வந்து மைக்ரோ லெவல் forecasting, another one is macro level forecasting. Okay, so you already know what is macro and micro. மறுபடி என்ன மேம் கேட்டீங்கன்னா மண்டையில ஒம்பி கொட்டிடுது. Okay. Okay, so micro means studying about small things or individual units படிக்கிறது. Macro is concerned about big things. Okay, so next thing is macro level. Okay, இத மைக்ரோவை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டைம் based on time period, time based forecasting. Okay, மேக்ரோ லெவல்ல எதை பத்தி படிக்கிறோம்னா இண்டஸ்ட்ரி லெவல் forecasting, industry level forecasting. Next firm level forecasting. இந்த ரெண்டுமே எது கீழ மேம் வரும் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி லெவலா நம்ம ஒரு விஷயம் ஃபர்காஸ்ட் பண்றோம், ஃபர்ம் லெவலா ஃபர்காஸ்ட் பண்றோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே மேக்ரோ ஃபர்காஸ்டிங்ல வரும்டா. ஓகே, சோ இது பெருசா நீ புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் மேக்ரோனா உனக்கு என்ன தெரியும், ஒரு இண்டிவிஜுவல் இல்லாம குரூப் ஆஃப் யூனிட்ஸ் பத்தி படிக்கிறது. மேம் ஃபர்ம் லெவல் ஃபர்காஸ்டிங்னா என்னன்னா எக்ஸாம்பிள் சங்கரா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் வேற எதனாவது சிமெண்ட் கம்பெனி பேர் சொல்லுடா, எனக்கு ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கு. அல்ட்ராடெக். ஓகே, அல்ட்ராடெக் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே, அந்த மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில பர்டிகுலர் ஃபர்ம்ஸ் பர்டிகுலர் கம்பெனிஸ் பத்தி மட்டும் நம்ம படிக்கிறது வந்து comes under firm level forecasting. அப்ப இண்டஸ்ட்ரி லெவல் அப்படின்னா ஒட்டு மொத்தமா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா,
Okay, cement industries in India, sugar industries in India, petroleum industries in India. அப்போ இந்தியால இருக்க every cement industries, every sugar industries பத்தி படிச்சேனா it comes under industry. Okay, so அப்ப an industry consists of number of firms. Okay, இப்போ சிமெண்ட் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துட்டு அப்படின்னா அந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரிக்குல சங்கரா இருக்கு, அல்ட்ராடெக் இருக்கு, இன்னும் சூப்பர் கிரேட் இருக்கு. இந்த மாதிரி இதே சுகர் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டோம்னா அதுக்கு கீழே நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ அப்ப இண்டஸ்ட்ரினா ஸ்டடிங் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா, டோட்டலா சுகர் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதே டைம் பேஸ்ல வந்து பார்த்தோம்னா டைம் பேஸ்டா ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ரெண்டே தாண்டா. ஷார்ட் டேர்ம் forecasting and long term. Short term demand forecasting and long term demand forecasting. Yeah. So short termல எப்பவுமே வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா tactical decisions. Okay, tactical decisions. And long termல எப்பவுமே strategies. Strategy இல்ல ஒரு பிளான், strategic decisions. Okay, so இது வந்து எப்பவுமே லாங் டேர்ம்ல பண்ணுவாங்க. So இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒன் மார்க் எப்படி கேட்பானா டாக்டிக்கல் டெசிஷன்ஸ் கேன் பி டேக்கன் இன் ஷார்ட் டேர்ம் டாஸ்க் அப்படின்னு கேட்பான். ஸோ அப்போ ஷார்ட் டேர்ம் டிமாண்ட் forecasting மெத்தட். இது ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் அப்படின்னா லாங் டேர்ம் டிமாண்ட் forecasting அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இதே வந்து ஒரு ஃபர்ம் லெவல் forecastingனா என்ன, இண்டஸ்ட்ரி லெவல் forecastingல என்ன வரும்னு சொல்லிட்டு உனக்கு வந்து ஒன் வேர்ட் கொடுத்து உன்ன வந்து பிக் அவுட் பண்ண சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் okay. Next thing, demand distinction. So demand distinction is nothing da. So demand வந்து types of demand னு சொல்லலாம். எப்படி எல்லாம் demand வந்து distinguish பண்றாங்க. So அதுல first வந்து producer goods and consumer goods. So first வந்து demandல producer goods ஆ பிரிக்கலாம், consumer goods. So producer goods அப்படின்னா என்னன்னா is a capital goods used to produce other goods. Producer goods அப்படின்னா இந்த goods யூஸ் பண்ணி நம்ம வேற goods வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் plant, machineries. ஓகே, இந்த பிளான்ட் மெஷினரி எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்தர் ப்ரொடக்ஷன் கொடுக்கலாம். So these are all comes under producer goods, machinery and equipment. Okay, consumer goods na is used for final consumption க்கு நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற goods எல்லாமே is comes under consumer goods. Okay, and next durable and not durable. Durable goods na enna ma'am அப்படினா you can consume the durable goods more than once in a time. For example TVs, refrigerators, ACs இதெல்லாம் என்ன பண்ணலாம், ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷத்துக்கு மேல once in a time இல்லாம further of the period க்கு we can consume இல்லையா. So can be consumed. எழுதிக்கோ, புரிஞ்ச மாதிரி எழுதிக்கோ. Can be consumed more than once. Non-durable goods na can be consumed only once. Can be consumed only once. அதாவது milk, butter இந்த மாதிரி perishable goods once consume பண்ணிட்டோம்னா again அதை யூஸ் பண்ண முடியாது இல்லையா. சோ அததான் சொல்றாங்க. ஓகே, next derived demand and autonomous demand.
So derived demand is nothing. It is a tied demand னு சொல்லுவாங்க. Okay, derived demand என்னன்னு சொல்றாங்க, tied demand னு சொல்றாங்க. அதாவது parent product னு சொல்றாங்கடா. Parent product is called derived demand. Okay, autonomous is independent demand. Okay, so derived demand and autonomous demand மட்டும் இருக்கட்டும். I'll explain you later. Okay, இது என்னன்னு பார்த்தோம்னா firms demand, firms product, demand for firms product. This is industry product. So firm's product and industry product. Okay, so demand for the products of a particular firm, as I told you already, or particular firm மட்டும் எடுத்துக்கோ. அதாவது சங்கரா சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. Okay, so சங்கரா சிமெண்ட் இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியை மட்டும் நீ கையில எடுத்துக்கிட்ட அதோட டிமாண்ட் மட்டும் நீ எக்ஸாமைன் பண்ணல. இட் இஸ் firms demand for firms product. இல்ல total cement industry in India, demand for total sugar industries in India, demand for total petroleum industry in India. It is demand for industry product. Okay, then short run and long run demand. Short run demand and long run demand. Okay, so short run demand பார்த்தோம் அப்படின்னா, so demand with its immediate reaction. And this is the demand exists over a long period. Okay, so short run demand na onnu illada, is a period of little. Okay, so அப்ப immediate ஆ தான் நம்ம react பண்ண முடியும். பட் இதே நமக்கு ஒரு சைடு ஒரு 5 years 6 years அந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் திங்க் பண்ணி நிதானமா யோசிச்சுக்கலாம். So demand existing for a long period. அப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப வருஷம் இருக்கும். பட் ஆனா ஷார்ட் டேர்ம்ல வந்து சீக்கிரமா வந்து ரியாக்ட் ஆயிடும், இமீடியட் ரியாக்ட் ஆயிடும்னு சொல்லி சொல்றாங்க. சோ நான் சொன்னேன் derived demand and autonomous demand அப்படின்னா. So derived demand அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, so I'll give you an example. Demand for என்ன சொல்றது, demand for cements and demand for iron and demand for rod, demand for bricks, இதெல்லாம் எதனால வருது? It is derived from the demand for building இல்லையா? So நமக்கு வந்து பில்டிங் தேவை. So for that அதுல இருந்து அந்த parent productல இருந்து tied demand ஆனதுதான் இந்த derived demand products சொல்லி சொல்லுவோம். So அதெல்லாம் என்னன்னா சிமெண்ட்ஸ், இந்த மாதிரி ராடு, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண ப்ராடக்டோட டிமாண்ட் எப்போ நமக்கு அரைஸ் ஆகும்னா எப்போ நமக்கு பில்டிங்கான டிமாண்ட் இருக்குமோ அப்போதான் இந்த ப்ராடக்ட். ஸோ டிமாண்ட் ஆஃப் ஒன் ப்ராடக்ட் இஸ் tied with the demand of other product. This is called derived demand. ஒன்னிலிருந்து இன்னொன்று பெறப்பட்டது. So it is called derived demand. Autonomous demand அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இண்டிபெண்டன்ட்லி ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோடைய தேவை வந்து மற்ற எந்த ப்ராடக்டையுமே சார்ந்து இல்ல. ஸோ அது இண்டிபெண்டா இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம புக்ல கொடுக்கல, பட் இட்ஸ் given in words only. ஓகே, ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ autonomous demand என்னன்னு தெரிஞ்சுக்கோ. பட் ஆனா derived demand வந்து 1 மார்க்ல கேட்கலாம். parent product is called derived demand. அதுல இருந்து நமக்கு வந்ததுதான் other products. ஓகே, ஸோ அதுதான் demand for building, அது வந்து parent product. அதுல இருந்து நமக்கு வந்த derived demands or tied demand எல்லாம் பார்த்தோம்னா demand for cement, demand for bricks, demand for stone, demand for soil, இதெல்லாம். ஓகே, so with this your demand forecasting topic also comes to an end. So once you just read out ஒரு glance வந்து பார்த்துக்கோடா. ஓகே,
பார்க்காம விட்டுறாத, ஒரு glance வந்து செக் பண்ணிக்கோ. So from tomorrow onwards, factors affecting demand for non-durable goods and durable goods. Factors affecting demand. Okay, இது வரைக்கும் demand forecasting பார்த்தோம், demand distinction பார்த்தோம், scope of demand forecasting பார்த்தாச்சு. So with this, we'll conclude today's session and balance நாளைக்கு பார்த்துக்கலாம். Okay. So please everyone stay online. Thank you everyone. Please stay online. Yes,